திருவையாறு மகாவித்தியாலயத்தின் பொன்விழா அவை முன்னிட்டு அங்கே உள்ள பழைய மாணவர்கள் மற்றும் பாடசாலை சமூகத்தினரால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள ஒரு ஊர்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தொடர்ச்சியாக பெற்றோர்களை இறுதி நிகழ்வாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல ஒரு அண்ணா இருக்கார், அவரோட கட்சி பார்ப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? என்னுடைய பேர் தங்கராஜ் அண்ணன். இன்னைக்கு திருவையாறு பொன்விழாவுக்கு வந்திருக்கிற நாங்கள் சொல்லுங்க, என்னென்ன ஒழுங்கல் செய்திருக்கிறீர்கள்? இது எங்களோட பள்ளித்தாய் 50வது ஆண்டு நிகழ்வை கொண்டாடுகிறாள். கல்வித்தாய் ஒரு விழாக்கோலம் கொண்டிருக்கிறாள். அப்போ அந்த நிகழ்வின் அடிப்படையில் நாங்கள் முதல் நாள் ஒரு விழிப்புணர்வுக்காக நடைபவனி ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த நடைபவனி இப்போ உண்மையிலே எங்களோட திருவையாறு மண்ணினுடைய பள்ளி. ஆகவே இன்றைக்கு எங்களுடைய பாடசாலை சமூகமாக எங்களுடைய பாடசாலை பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் எல்லாரும் இணைந்து திருவையாறு மண்ணில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆலயங்கள் அது சார்ந்த வீதிகளினூடாக சென்று எங்களுடைய இந்த பள்ளியினுடைய பெருமைகளை எங்களுடைய மண்ணினுடைய ஒற்றுமைகளை நாங்கள் வெளிப்படுத்த இருக்கின்றோம். பிறந்த நாளுக்கான வேற பக்கத்தில் எடுப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். ஓகே, திருவையாறு பாடசாலையினுடைய பொன்விழா நடந்து கொண்டிருக்குது. பிள்ளைக்கான சாந்தி நிலையம் ஒழுங்குபடுத்தியிருக்கீங்க, சொல்லுங்க. மகாவித்தியாலய 50ஆம் ஆண்டு பொன்விழா முன்னிட்டு நடைபவனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நடைபவனிக்கு நாங்கள் பிள்ளையார் ஆலயத்திலே வைத்து ஒரு சாந்தி எல்லா மாணவர்களுக்கும் டீ கொடுக்கிறோம். கடலை, அவல் முதலிய பண்ணங்களை சிறுவர்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழ்வித்து இந்த நடைபயணை மேலும் மேலும் வலுப்பெற வேண்டும் என்று கேட்டு பிள்ளையார் ஆலயத்திலே இந்த பிள்ளையார் எல்லாருக்கும் அருளாட்சி செய்வார் என்று கேட்டுக்கொண்டு இந்த இன்டர்வியூ முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி சமூகத்துக்கு இவ்வாறான செயற்பாடு உண்மையிலே வரவேற்கத்தக்கது. வாழ்த்துக்களையா. நன்றி. நன்றி. சார் வணக்கம் சார். ஓகே, இன்றைய நிகழ்வை பற்றி சொல்லுங்க. இன்றைய நிகழ்வு அதே பற்றி நாங்கள்
மிக்க மகிழ்ச்சி. நீண்ட காலத்துக்கு பிறகு 50 ஆண்டுகளுக்கு பிறகு பல முகங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. பலர் எங்களை விட இளைஞர்கள் சிறுவர்கள் என்னுடைய மகிழ்ச்சி எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது. பள்ளிக்கூடத்தில் பாடசாலையை வைத்து இந்த ஊதிய திரண்டு இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோலத்தினை கொண்டு கொண்டிருக்கிறார். ஒரு அருமையான தருணம், அழகிய தருணம். பால் கொடுக்குறாங்க. அண்ணா வணக்கம் 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 சார். உங்களோட பேர் என்ன? நான் விக்னராஜா. ஓகே, இன்றைய பொன் விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. ஓகே, அதுக்கு உங்களுடைய வாழ்த்துறையை சொல்லுங்க. திருவையாறு மகா வித்தியாலயம் தனது 50வது ஆண்டு பொன் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதன் முதல் நிகழ்வாக நடைபயணி. அந்த நடைபவனி ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் என்ற தொனிப்பொருளிலும் இயற்கை உணவுகளையும் பாரம்பரிய உணவுகளையும் உண்டு போதியற்றி ஒரு சமூகத்தை உருவாக்கும் நோக்குடன் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் இந்த நடைபயணி வெகு விமர்சையாக திருவையாறு மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், இந்த கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாபெரும் ஒரு விழிப்புணர்வு, ஒரு மகிழ்ச்சியான நடைபயணமாக இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது பொன்விழாவினுடைய இறுதி 3 நாட்களுடைய கொண்டாட்டத்தின் முதல் நிகழ்வாக இந்த நடைபயணம் நடைபெறுகின்றது. இந்த பிரதேசத்திலே ஆரோக்கியமான வாழ்வை உறுதிப்படுத்தி இந்த மகிழ்ச்சியான இந்த நடைபயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனைய நிகழ்வுகளும் தொடர்ந்து இன்னும் 2 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த விழா சிறக்க அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கிறேன். கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த இனிமையான நிகழ்வு பாலத்தை கடந்த உடனே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த இடத்துல ஒரு பழைய மாணவர் ஒருத்தர் இருக்கார், அவரோட காட்சி பார்க்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். ஓகே, குடும்பமாக நிற்கிறீங்க. திருவையாறு பாடசாலையினுடைய பழைய மாணவர் நீங்கள். ஓகே, சொல்லுங்கள். பொன் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. மிக சந்தோஷமாக போய் கொண்டிருக்குது. என் பேர் கோடீஸ்வரன். நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம். இதுக்கண்டே வந்து நாங்கள் இந்த பொன் விழாவை நாங்கள் சிறப்பிக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கள் பழைய ஞாபகப்படுத்தணுமெண்டாக்காண்டி ஊரும் வடையும் எங்களோட வீட்டில் இருந்து நாங்கள் கொடுக்குறதுல பெரிய சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த இடத்துல என்னென்ன ஒழுங்கல் செய்திருக்கீங்க அக்கா? நாங்கள் திருவையாறு ஸ்கூலின் கட்டமைப்பு கீழே அவங்க கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் எங்களோட பழைய கலாச்சார சாப்பாடுகளை நாங்கள் மறக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக எங்களை மோர் செய்ய சொல்லி கேட்டது. நாங்கள் மோர் செய்து அதை பழைய காலத்தில் எல்லாரும் அந்த காலத்தில் சுரட்டையில் தான் மோர் குடிப்பாங்க. அதில் ஒரு வகையான ருசி இருக்கும். அதை நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்துறதுக்காக நாங்கள் இங்கே சுரட்டை எடுத்து எல்லாம் அதை வடிவாக செதுக்கி அந்த சுரட்டையில் நாங்கள் மோர் கொடுக்க ஆயத்தம் பண்ணி. ஓகே, நன்றி நன்றி நன்றி. விலாசிறப்புறம் நன்றி. ஓகே, நாங்களும் இந்த மோர் வாங்கி குடிக்க போகிறோம். எங்களுக்கு ஒரு மோர் வந்துட்டாங்க. ஓகே, கொஞ்சம் இதை குடிச்சிட்டு சார். ஓகே, சிரட்டையில், அதாவது பாரம்பரிய முறையில் சிரட்டையில் மோர் கொடுக்குறாங்க. ஸோ அதை குடிக்க போகிறோம். மோரை விரும்பாதவங்களாம் விரும்பி குடிக்காம போல அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லா செஞ்சுருக்காங்க.
இந்த காட்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவரைக்கும் சிறப்பான வகையில் எங்களுடைய பொன்விழா நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு மிக கோலாகலமாக நாங்கள் நினைத்ததை விட எங்களுடைய மண்ணினுடைய மக்கள் எல்லாம் ஒன்றிட்டு இது எங்களுடைய கல்வி தாயினுடைய 50வது ஆண்டு என்பதால் மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நலன்பிரிவுகள், பொது அமைப்புகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு சிறப்பான தருணத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய இந்த மண்ணினுடைய குடிநீரினுடைய இரணைமடை குளம், அந்த இரணைமடை குளத்தினுடைய அருவி, அந்த நீரோடுகின்ற அழகிய காட்சிகள் எங்களுடைய பள்ளி குழந்தைகளினுடைய முகங்களிலே மிகவும் இனிமையாக வெளிப்படுகின்றது. 50 ஆண்டுகள் கடந்தும் என் கல்வி தாய் இந்த மண்ணிலே என்னுடைய அடையாளத்தை பதித்திருக்கிறார். அந்த மகிழ்வை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதில் முதல் நாளான இன்று நாங்கள் நடைபவனியை ஏற்பாடு செய்து எங்களுடைய ஆலயங்களூடாக, எங்களுடைய மண்ணினூடாக இதை நாங்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் நிகழ்வுகளூடாக மோர் குடிக்கிறாங்க. முக்கியத்துவங்களை புரிய வைப்பதன் எதிராகவும் நாங்கள் திருவையாறு பொன்விழாவை முன்னிட்டு இப்பொழுது ஊர்வலம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு மாணவி இருக்கா, அவளோட காட்சி பார்ப்போம். தங்கா வணக்கம், உங்களோட பேர் என்ன? ஓகே, பொன்விழா சிறப்பு நடந்து கொண்டிருக்குது, சொல்லுங்க பொன்விழாவின் சிறப்பு. எங்களோட பள்ளிக்கூடம் வந்து 1974 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு உள்ளூர் பாடசாலை. இது வந்து இன்றைக்கு 50வது பொன்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கு. நாங்கள் வந்து பொன்விழாவை 3 நாள் சிறப்பாக கொண்டாடுறோம். அப்படின்னா முதல் நாள் விழிப்புணர்வு நடைபவனி ஒன்று கொண்டாடுறோம். அதில் வந்து இயற்கை உணவுகள் வழங்கப்படுது. 2வது நாள் பரிசல் வழங்குறோம். 3வது நாள் இது எல்லாத்தையும் சேர்த்து சிறப்பாக கொண்டாடுறோம். நன்றி. சொல்லுங்க பாபா, உங்களோட பேர் என்ன? ஓகே, இப்போ இன்னைக்கு பொன்விழா நடக்குது. பொன்விழா இன்னைக்கு என்ன விழா கொண்டாடுறாங்க அப்படின்னா இல்லை. வணக்கம் வணக்கம், உங்களோட பேர் முக்கியமான அணியில், அதாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் 2011ஆம் ஆண்டு ஓஎல் அணியை சேர்ந்த எங்கள் டீம் தான் இந்த நடைபவனி வந்து பொறுப்பேற்று இப்படி இந்த லோகோ டிசைன் பண்ணி அதை ரொட்டேட் பண்ண வச்சு பர்ஃபெக்டாக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினா எங்களோட டீம் தான். ஓகே, உண்மையிலே பார்க்க பிரமிப்பாக இருக்க நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. சொல்லுங்க பாப்பா, உங்க இதில் அப்படி என்ன இது என்ன விஷயத்தை உள்ளடக்குது? அதாவது வந்து இது வந்து எங்களோட பாடசாலையினுடைய விழுமியங்களை வந்து கரங்களில் ஏந்தி எங்களுடைய மாணவர்கள் தொடர்ச்சியாக எடுத்து சொல்லணுன்ற ஒரு தத்துவமான கருத்து தான் நாங்கள் வந்து லோகோவில் வந்து ரொட்டேட் பண்ணி கொண்டிருக்கோம். நிச்சயமாக இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய பெரும்பான்மையான விஷயங்களை நீங்கள் பச்சை நிறத்தாலே ஒழுங்குபடுத்திருக்கீங்க. இதற்கு அர்த்தம் என்ன? அதாவது நாங்கள் வந்து திருவையாறு என்ற ஒரு பச்சை பசேர் என்ற ஒரு விவசாய கிராமத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே வந்து இங்கே வந்து விவசாயம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர் நாடி. அவ்வளோ ஆகவே வந்து விவசாயத்துக்கு என்ன அந்த அடையாளமோ இது பச்சை பசேர் கிராமம். அதனால இந்த பாடசாலையினுடைய சின்னங்களும் பச்சை மஞ்சள் தான் அமைஞ்சிருக்கும். அதை நாங்கள் பிரதிநிதிப்படுத்தி இது ஒரு பச்சை கிராமம், இயற்கையான கிராமம். உணவு வகையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக இயற்கையாக தான் கொடுத்துக்கொண்டோம். நிச்சயமாக மற்றது பாரம்பரியமான முறையில் அந்த உணவை வழங்குவதை பார்க்கக்கூடியது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெத்திப்பேட்டிலேருந்து வீடியோ எடுத்து பண்ணுறேன். அந்த வணக்கம் வணக்கம், உங்களோட பேர் என்ன? யசோதரன். இந்தியன் பொன்விழாவுக்கு உங்களுடைய சிறப்பு வாழ்த்துக்கள் என்ன? சும்மா சொல்லுங்க, உங்களோட மனசில் தோன்றினார் சொல்லுங்க. வீடியோ பண்ணுறாங்க. நாங்கள் வந்து வெளியில தான் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. உண்மையிலே இந்த இடத்த நீங்கள் உங்களுடைய ஏற்பாடுகளை பார்க்கும்போது உண்மையிலே வேறு பாடசாலைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக ஓகே, நிச்சயமாக இந்த விழா சிறப்புறதுக்கு எங்களை சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறதுக்கு கொடுத்த உதவிக்கு வேணும். இரண்டமடு குளத்துக்கு அருகில் இருக்கிற சந்தியில் நின்று கொண்டிருக்கிறான். இப்படி ஒரு லொக்கேஷன் வந்து பார்க்கலாம்.
அந்த பாடசாலையினுடைய ஒரு ஆசிரியரோட நாங்கள் கதைக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பொன்விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. உங்களுடைய வாழ்த்து என்ன சார்? இந்த பொன்விழாவானது மக்கள், அதாவது திருவையாறு மக்கள், எங்களுடைய பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள் எல்லாரும் இணைந்து சிறப்பாக எங்களுடைய ஒரு 100 மீட்டர் இடைவெளியில் பாடசாலையிலிருந்து தொடங்கி இந்த 6வது கிலோமீட்டரில் நடந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் சிறப்பாக இருக்கிறது. எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி சார். ஓகே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மக்களே இந்த இடத்துல நடன கலைஞர்களாக இருக்கிற பார்க்கக்கூடிய யாருக்கு நிறைய நடன கலைஞர்களாக சேர்ந்துருக்குறாங்க இந்த இடத்துல. அதை பார்க்கக்கூடிய சரி, நாங்கள் ஃப்ரண்ட்டில் ஒருக்கா போய் பார்க்கலாமா அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க. ஸோ உங்களை பாருங்க. ஸோ இதான் அந்த நடன கலைஞர்கள்லாம். என்ன இங்கே நாங்கள் உங்களோட பேர் என்ன உங்களோட பேர் என்ன நடனம் ஆட போறீங்க? வரவேற்பு நடனம். ஓகே, உங்களோட பேர் என்ன? ஓகே, உங்களோட பேர்? ஸோ நடன கலைஞர்கள் ஒரு அழகான அற்புதமான ஒரு இடத்திலிருந்து தங்களுடைய நடன திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். குட்டி, உங்களோட பேர் என்ன? பேர் என்ன உங்களோட சொல்ல மாட்டீங்களா? உங்களோட பேர் என்ன? அதிர்ஷ்டனா? இங்கே பாருங்க, எல்லா நடன கலைஞர்களும் அழகாக இருக்கிறாங்க பார்க்கும்போது எல்லாம். இங்கே பாருங்க, நடனம் ஆடுறவங்க வெக்கப்படக்கூடாது. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த கள்ளி எல்லாம் அதில் நிற்கிறாங்க. சரி, இனி இவ்வாறான ஒரு நிலை இந்த கிராமத்தில் உருவாகுவதென்றால் அன்னையின் நூற்றாண்டிலாகத்தான் இருக்கும். அப்படி ஒரு பிரமாண்டமான ஒரு நடைபவனி இந்த பிரதேசத்தில் வருவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.
பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ நாங்கள் ஸ்கூல் வாயில் அடைஞ்சிட்டோம். ஊர்வலத்தின் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம் நாங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே தங்களுடைய இந்த ஊர்வலம் சிறப்பாக நடந்து பாடசாலை நுழைவாயை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல பழைய மாணவர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள், நடன கலைஞர்கள், ஆசிரியர்கள் என
அனைவரும் மிகவும் சிறப்பாக இந்த இடத்துல கட்டும் வெக்கையின் தாங்கி இந்த இடத்துல இருக்கிறாங்கண்டா கட்டாயம் அவர்களுக்கு நாங்கள் பாராட்டு தான் தெரிவிக்க வேண்டும். தம்பி ஓகே, என்ன வேடம் போட்டிருக்கீங்க? அரசன் வேடம். எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 4. ஓகே, என்ன பேர் உங்களோட? என்ன வேடம் போட்டிருக்கிறீங்க? சாந்தியா. தங்கா என்ன பேர் உங்களோட? என்ன வேடம் போட்டிருக்கீங்க? என்ன வேடம் போட்டிருக்கீங்க? ஒன்றுக்கு பிடிச்சா நீங்கள்? ஓகே. தம்பி என்ன பேர் உங்களோட? லக்ஷன். என்ன வேடம் போட்டிருக்கிறீங்க? கிருஷ்ணர். அடுத்து நீங்கள் என்ன? நீங்கள் என்ன வேடம்? என்ன வேடம் போட்டிருக்கீங்க? பேயா? குதங்கு. நீங்கள் என்ன வேடம் போட்டிருக்கீங்க? நீங்கள் நீங்கள் சொன்னீங்கண்ணே. ஓகே. நீங்கள் என்ன வேடம் போட்டிருக்கீங்க? எங்கே அப்படி செய்து காட்டுங்க, நின்று காட்டுங்க, அப்படி கையால் வச்சு. எங்கே பார்ப்போம். சூப்பர். அடுத்த பேர் யார் இருக்கிறா? ஓகே. நீங்கள் என்ன வேடம்? திருவள்ளுவரா? இப்போ காடியெல்லாம் கொஞ்சம் நிறைச்சிருக்கணுமே. ஓகே. உங்களோட நீங்கள்? பாரதியார் வேடம். எங்கே பாரதியார் ஃபுல்லாக பார்த்துருவோம். இங்கே பாரதியார் ஒரு பாட்டு படிங்க பார்ப்போம். ஓகே, நன்றி நன்றி. ஓகே தங்கா, நீங்கள் என்ன படம் போட்டிருக்கிறீங்க? வைத்தியரா? எங்கே உங்களுக்கு பிடிச்ச வைத்தியர் ஒருத்தர் பேர் சொல்லுங்க. சூப்பர். உங்களோட? வண்ணத்து பூச்சி போட்டிங்களா? என்ன பேர் உங்களுக்கு? எங்கள் வண்ணத்து பூச்சியை அந்த சிறகை அடித்து காட்டுங்க பார்ப்போம். இந்த பின்னால் இருக்கிற சிறகை அடித்து காட்டுங்க. அடிக்க மாட்டிங்களா? டான்ஸ் ஒன்று ஆடி காட்டுங்க. ஆட மாட்டிங்களா? ஓகே. நீங்கள் என்ன மேடம்? நீங்கள்? சிங்கம். எங்கே சிங்கமாக்கி செய்து காட்டுங்க. நீங்கள் என்ன மேடம்? ஆஃபீஸ். நீங்களும்? நீங்கள்? மயில். எங்கள் மயில் மாதிரி ஆடி காட்டுங்க. சூப்பர் சூப்பர். உங்களோட சூப்பர் மேன். எங்கே பாம்பு துணியில் இருக்குது? உண்மையான பாம்பு வச்சுருக்கலாமே. பயமா? நீங்கள் என்ன மேடம்? நீங்கள்? பிள்ளைங்களா? சர்வ் வாட்டர். சூப்பர். நீங்கள் என்ன? புத்தகமா நீங்கள்? என்ன புத்தகம் வச்சுருக்கிறீங்க? கதை புத்தகமா? ஓகே. நீங்கள் இன்னும் வேடம் போட்டிருக்கிறீங்க. இது என்னது? ஓகே. நீங்கள்? மரம். ஓகே. நீங்கள்? வேடண்ணா நீங்கள்? எங்கே சேட்டெல்லாம் போட்டிருக்கிறீங்க? போட சொன்னாவா? ஓகே. நீங்கள் என்ன? போலீஸா? ஓகே. இன்னும் கொஞ்சம் இப்படி வந்துருக்கலாமே. ஓகே. எங்கள் போலீஸ்காரர். ஓகே. அடுத்து நீங்கள் என்ன என்ன செய்திருக்கிறீங்க? பொன்விழாவை வாழ்த்துற மாதிரி. ஓகே. எங்கள் டாக்டர் ஒருத்தர் நிற்கிறார். எங்கே எனக்கு ஒரு என் இதய துடிப்பை செக் பண்ணுவீங்களா? எங்கே பண்ணுங்க பார்ப்போம். ஓகே. இந்த டாக்டர் இந்த இதய செக் பண்ண போகிறார். பாருங்க மக்களே. வைக்கிறது ஓகே. இப்போ எனக்கு எவ்வளோ அளவு இருக்குது சொல்கிறீங்க? நேரம் வரேன். இப்போ வைங்க இதை வைங்க. இதை நீங்கள் வைங்க. இங்கே வைங்க எனக்கு. இங்கே இதை பாருங்கள். ஓகே. என்ன அளவில் இருக்குது? ஓகே. குட் டாக்டர். ஏன்னா எதிர்காலில் டாக்டராக வரணும் தானே. ஓகே. தங்க என்ன மேடம் போடுறீங்க? வண்ணத்து பூச்சா? காட்டு பூச்சா? என்ன பூச்சி? இங்கே டான்ஸ் ஆடி காட்டுங்க. என்ன அன்னத்து பூச்சி சோம்பல் ஆகிட்டது. ஓகே. தங்க என்ன? வண்ணத்து பூச்சியா? ஆடி காட்டுவீங்களா? இந்த கிருஷ்ணர் முதல்ல கண்டுட்டேன் வேணே. ஹலோ, நேம் என்ன? பேர் என்ன? ஓகே. உங்களோட என்ன? நீங்கள் வேடரா?
ஓகே இந்த பெண்ணுக்கு என்ன தெரியும் இந்த விலங்கு மானுக்கா கோடிக்கா நீங்கள் என்ன வேலை சொல்லுங்க நடக்குது இதுக்குள்ளே தான் மைக்கை கொண்டு போகணும் என்ன ஓகே வித்தியாசமாக இருக்கேண்ணே ஓகே ஹலோ இருக்கிறீங்களா ஓகே என்ன வேடம் போட்டிருக்கிறீங்க விலங்கையில் ஆஹா ஓகே நீங்கள் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ ஒன்று இருக்குது இங்கே ரோபோட் இருக்கிற காட்சி பார்ப்போம் ஹலோ ரோபோ வணக்கம் வணக்கம் ஓகே என்ன வேடம் அணிஞ்சிருக்கிறீங்க ஓகே இந்த ரோபோ என்ன செய்யும் விலங்கையில் தெரியாது ஓகே இப்போ இந்த ரோபோ மைக்கு நடந்து காட்டுவீங்களா எங்கே பார்ப்போம் சூப்பர் சூப்பர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவையாறு மகா வித்தியாலயத்தினுடைய பொன்விழாவை முன்னிட்டு இங்கே நடைபெற்ற சில நிகழ்வுகளை நாங்கள் வீடியோ தொகுப்பாக தந்திருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சொல்லி